ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஐஸ்வர்யா பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு சண்டே ஃபுல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரியாணி ப்ளஸ் தாளிச்சா சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறலான்னு இருக்கோம். அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி முடித்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக அரைச்சிட்டோம். அதனால் மறுபடியும் அரைச்சோம். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடையில் ஏதாவது ஸ்வீட் செய்யலான்னு கேசரி செய்ய முடிவு பண்ணி கொஞ்சம் ரவா வறுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிரியாணி வெளியில் விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் வீட்டுக்குள்ளே அடுப்பில் செய்கிற வேலையெல்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லி ரவா வறுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரவா நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு மட்டனை என்னாச்சுன்னு போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். மட்டன் இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறோம். மட்டன் நல்லா இப்போ வெந்துருச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு விலாக். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து நம்ம பிரியாணி செய்யல போகலாம். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேனல் நானும் எங்கள் அக்காவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ரன் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றணும் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் எப்போ பிரியாணி பண்ணாலுமே எண்ணெய் நெய் ஊற்றினதுக்கப்புறம் புதினா போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாங்கள் 1 கிலோ பிரியாணி செய்கிறோம். அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். கருகிடக்கூடாது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சேர்ந்து தான் சமைச்சோம். ஆனியன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கும் நல்லா டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக வீட்டில் கொல்லையில் கொஞ்சம் மிளகாயெல்லாம் காய்ச்சிருச்சுது. அதை உங்கள்கிட்ட காமிக்கலான்னு அதையும் ஷூட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கெஸ்ட்லாம் வரப்போ சேர்ந்து சமைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க சின்ன தோட்டம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சதால் க்ரீன் கலராக இருக்குது. அது மாதிரி அரைச்சி போட்டு பிரியாணி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அது வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog அண்ட் வாய்ஸ் ஓவர். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மாற்றிக்கிறோம். இந்த லாங் வீடியோவில் போட்டிருக்க மெனுலாம் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். அதையும் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொழுப்பு இருந்தது, அதெல்லாம் தாளிச்சா போடுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டோம். கறி மட்டும்தான் நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். கறி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த மசாலா கூட அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே மட்டன் விரும்பி சாப்பிட்றதால மட்டன் குக்கர்லேயே வேக வச்சிட்டோம். எப்போதும் சில டைம் வேகாது. ஆனால் இந்த டைம் 3 விசில்லே நல்லா வெந்துருச்சு. நாங்கள் சமைக்க ஆரம்பிக்கும் போது வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் ரொம்ப அதிகமாக வந்தனால எங்களால் வெளியில் நின்று சமைக்கவே முடியல. பாதியிலே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மட்டன் அந்த எண்ணெயோடு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு அது நல்லா வதங்கின பிறகு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதில் தயிரும் சேர்த்து அந்த மசாலாவோட கறி தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு நாங்கள் 3 கப் தண்ணி வச்சோம். கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. நீங்கள் வாங்குகிற அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்து தம் போட்டுடலாம். நாங்கள் எப்போதும் இது போல் தான் கொல்லையில் வந்து மிளகாய் செடி, கீரை, தக்காளி செடிலாம் போடுவோம். இப்போ ரொம்ப காய் கம்மியாயிடுச்சு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு செடி நடலான்னு இருக்கோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து முந்திரி, கசகசா ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 1 கேஜி தான் எடுத்தோம். 1 கேஜி மட்டனுக்கு வந்து 1 கேஜி சீரக சம்பா எடுத்தோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுப்போம். இது லைட்டாக கிளறி விட்டாலே போதும், ரொம்ப கிண்டணும் அப்படின்னு தேவையில்ல. அரிசி கொஞ்சம் உடையாமல் இருக்கணும் இல்லையா, அதுதான் நமக்கு வேணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தம் போடுற ஸ்டேஜுக்கு நல்லா வந்துடுச்சு. நல்லா ஒரு லைட்டாக அப்படியே லைட்டாக அடியில் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ நல்லா சமம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மூடிட்டு இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கிற நெருப்பு எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் சமமாக இருக்கிறதுக்காக நம்ம கல்லையும் வச்சுட்டோம். பார்ப்போம் பிரியாணி எப்படி வருதுன்னு. அடுத்து வந்து நாங்கள் தால்ச்சா பண்ணுறதுக்காக குக்கரில் வந்து மட்டன் வேக வச்ச குக்கர்லேயே பருப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் போட்டாச்சு. அதோட வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு எண்ணெய், பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு, இது எதுக்காகன்னா தால்ச்சா தாளிக்கிறதுக்காக தான். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தால்ச்சா அதோட ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் புளி தேவைக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கணும். புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தால்ச்சா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் வந்து முன்னாடியே கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்குலாம் தால்ச்சாவில் வந்து பருப்பில் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தால்ச்சா ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே வந்து ரசமும் ரெடி பண்ணிட்டோம், அதை நாங்கள் எடுக்கலை. இப்போ வந்து பிரியாணி போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரலாம். தம் போட்டதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. சீரக சம்பா வந்து பாருங்கள், இப்போ நல்லா உதிரியாக அரிசி வந்து நல்லாயிருக்கு. பிரியாணி வந்து சூப்பராக மட்டன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஃபாஸ்ட்டாக நிறைய ஐட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம், அதனால் எதை எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. இதில் இடையில வந்து சிக்கன் கிரேவி வேறு பண்ணியிருந்தோம். அப்புறம் ரைத்தா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ் வேணுன்றவங்களே கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சிட்டோம். ரசம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சுட்டு முட்டையும் தனியாக வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் இடையில வந்து சிக்கன் கிரேவி பார்த்திங்க இல்லையா, அதோடய ரெசிபி தான் அது. ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பக்கம் சாப் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறோம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் இருக்கு இல்லையா, ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம், 2 வாய்ஸ் கேட்குது விலாகில் அப்படின்னு டவுட் வந்திருக்கும். நானும் எங்கள் அக்காவும் தான் மாற்றி மாற்றி வாய்ஸ் கொடுத்துட்ருந்தோம், அதனால தான் அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம்
கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கா. இடையிலே நாங்கள் தக்காளி போட்டுட்டோம், அந்த வீடியோ எடுக்க மறந்தாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து 2 kg இந்த சிக்கனை கிரேவி நல்லா ட்ரை கிரேவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2 kg வாங்கினோம். சிக்கன் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 minutes வரைக்கும் இந்த மசாலாவோட நல்லா கிண்டி விட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலாவே ஆட் பண்ண போகிறோம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா பவுடர் எல்லாமே தனித்தனியாக தான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அது 3 பவுடருமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா சிக்கனோடு சேர்த்து நல்லா எல்லா மசாலாவும் சேர்த்து சேர்கிற அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோன்னா நல்லா அப்படியே ட்ரை ஆகிட்டே இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்களா ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும், ஒரு பக்கம் ரசம் ரெடி ஆகிட்டுருக்கும், ஒரு பக்கம் ரைத்தா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நல்லா மூடி வச்சுருந்தா ரொம்ப நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி நம்ம கிடச்சிரும். அவ்வளோதான், மூடி போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது வந்து நாங்கள் கேசரி ரெடி பண்ணோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுக்கவே இல்லை. அதனால் கேசரி பேன் வச்சுட்டு நெய் போட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரவா வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யும் போதே ரவா வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, ரவை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சை வந்து ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுப்போம். நாங்கள் ஐட்டம் நிறைய செஞ்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதை வீடியோ எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியலை. அதனால தான் அப்படி கொலாப்ஸாக மாறி எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே வாணலில் வந்து நம்ம ரவை வறுத்தோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற தண்ணி போட்டுக்கலாம். தண்ணியில் வந்து கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதித்து ரவையை அதில் மிக்ஸ் பண்ணி சீனியும் போட்டுட்டு நல்லா கிண்டி வீடியோ எடுத்துட்டோம். வீடியோ எடுக்கிறவங்க வந்து இங்கே வெளில போயிட்டாங்க, அதனால் அந்த கிளிப்பிங்கை நாங்கள் எடுக்கலை. ஷார்ட்ஸில் வந்து நான் கேசரி போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸில் பாருங்கள், கேசரி செய்கிறத போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா ஸ்வீட் பிடிக்காது. இந்த ரெசிபி வந்து எங்கள் அக்கா தான் பண்ணாங்க. அவங்க நல்லா கேசரி செய்வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நிறைய ஊற்றினா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அவங்க நெய் நிறைய ஊற்றி நல்லா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுகரு அப்புறம் நெய் ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட்டிலாம் வராத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டினதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் வந்து ஹீட் பண்ணி ஒரு பக்கம் பொடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏலக்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். திரும்ப விளாக் எடுக்கிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.